அன்பார்ந்த தோழர்களே, என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, அனைவருக்கும் வணக்கம். கோவையிலிருந்து முகநூல் நேரலை வாயிலாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்திய பாதுகாப்புத் துறையின் நாடாளுமன்ற நிலைக்குழுவில் நானும் ஒரு உறுப்பினர். இந்த நிலைக்குழு கடந்த 22ஆம் தேதியிலிருந்து இந்தியா முழுவதும் பல்வேறு மாநிலங்களில் ஆங்காங்கே உள்ள பாதுகாப்புத்துறை நிறுவனங்களுக்கு ஒரு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் தொடங்கிய சுற்றுப்பயணம் பெங்களூர், கோவை ஆகியவற்றை முடித்துக்கொண்டு இப்போது உதகைக்கு செல்ல இருக்கிறோம். உதகமண்டலத்தில் 2 நாள் அங்குள்ள பாதுகாப்புத்துறை நிறுவனங்களில் கலந்துரையாடலை முடித்துக்கொண்டு 29ஆம் தேதி சென்னையில் இந்த நிலைக்குழு அங்குள்ள பாதுகாப்புத்துறை நிறுவன அதிகாரிகளோடு கலந்துரையாடலை மேற்கொள்ள இருக்கிறது. இந்த சுற்றுப்பயணத்தில் நான் இருக்கிறேன். வழக்கமாக இதுபோன்ற சுற்றுப்பயணங்களில் என்னால் பங்கேற்க இயலுவதில்லை. இப்போது பெங்களூர், கோவை, சென்னை ஆகிய இடங்களுக்கு இந்த நிலைக்குழு வருவதனால் இதில் பங்கேற்கிற ஒரு வாய்ப்பு அமைந்திருக்கிறது. இதற்கிடையில் உங்களிடையே இந்த நேரலை வாயிலாக சில கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விழைகிறேன். குறிப்பாக ஜூன் 14ஆம் தேதி நடைபெறவுள்ள விருதுகள் வழங்கும் விழா சென்னையில் ஒருங்கிணைக்கப்படுகிறது. ஏப்ரல் 14 அன்று நடைபெற்றிருக்க வேண்டிய இந்த விழா தேர்தல் நெருக்கடியால் தள்ளி வைக்கப்பெற்று ஜூன் 14ஆம் தேதி நடைபெற இருக்கிறது என்பதை ஏற்கனவே நீங்கள் அறிவீர்கள். அந்த நிகழ்வில் அனைவரும் முக்கிய பொறுப்பாளர்கள் யாவரும் பங்கேற்று சிறப்பிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வழக்கமாக இந்த விழாவுக்கென்று தொடர்ந்து பல ஆண்டுகளாக கொடையளித்து வரக்கூடிய தோழர்கள் இந்த ஆண்டும் பொற்கிழி வழங்குவதற்குரிய கொடையை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அம்பேத்கர் சுடர், பெரியார் ஒளி, அயோத்திதாச பண்டிதருடைய பெயரில் அயோத்திதாசர் ஆதவன், காமராஜர் கதிர், செம்மொழி ஞாயிறு, மாமணி மார்க்ஸ், காயிதே மில்லத் பிறை போன்ற இந்த விருதுகளுக்கு தனித்தனியே தோழர்கள் 50,000 3 லட்சம் 4 லட்சம் வரையில் கொடையளித்து வருவதை நன்றி பெருக்கோடு இப்போது நினைவு கூறுகிறேன், மீண்டும் நினைவூட்டுகிறேன். அந்த தொகையை கொண்டுதான் அந்த விழாவை நாம் ஒவ்வொரு ஆண்டும் சிறப்புற நடத்தியிருக்கிறோம். இந்த ஆண்டும் அதுபோல வெற்றிகரமாக நடத்த வேண்டும். வழக்கமாக நன்கொடை அளிக்கிற தோழர்கள் கட்சியின் வங்கி கணக்கிலே செலுத்தலாம், அல்லது 29ஆம் தேதி 30ஆம் தேதி நான் சென்னையில் இருப்பேன், நேரிலே வந்து வழங்கலாம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அரங்க வாடகை, ஒலி அமைப்பு, ஏடுகளில் விளம்பரம்,
தலா 50,000 பொற்கிழி, அவர்களுக்கான பாராட்டுச் சான்றிதழ் போன்ற செலவுகள் பல லட்சக்கணக்கில் ஆகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். ஆகவே அதை ஈடு செய்வதற்கு வழக்கமாக வழங்கக்கூடியவர்களும் சரி, புதிதாக வழங்க விரும்புகிறவர்களும் சரி, இந்த மே மாதம் 30ஆம் தேதிக்குள் தலைமையகத்தில் ஒப்படைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். தலைமையகத்தில் பொருளாளர் தம்பி SS பாலாஜி மற்றும் தலைமை நிலைய பொறுப்பாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் தொகையாக வழங்கலாம், அல்லது டிடியாக வழங்கலாம், அல்லது வங்கியில் செலுத்திவிட்டு சலான் போன்றவற்றை ஒப்படைக்கலாம் என்பதை இந்த நேரலை வாயிலாக உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன், வேண்டுகோள் விடுக்கிறேன். ஜூன் 30ஆம் தேதி மேலவளவு வீரவணக்க நாள். அதற்குரிய ஏற்பாடுகளை மதுரை மாவட்ட தோழர்கள், முன்னோடிகள் ஒருங்கிணைந்து கலந்துரையாடல் செய்து சிறப்புற செய்வார்கள் என்று நான் நம்புகிறேன். செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களை சார்ந்த பொறுப்பாளர்கள் மட்டுமின்றி பிற மாவட்டங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்களும் வழக்கம் போல அந்த நிகழ்வில் பங்கேற்க வேண்டும். மறைந்த போராளிகளுக்கு வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். இடையில் ஜூன் 18 முடக்காத்தான் பாண்டியன் அவர்களின் வீரவணக்க நாள். அந்த நிகழ்விலும் மதுரை மற்றும் அதனை சுற்றியுள்ள மாவட்டங்களை சார்ந்த முன்னணி பொறுப்பாளர்கள் தவறாமல் பங்கேற்க வேண்டும். தம்பி முடக்காத்தான் பாண்டியன் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கிறேன். அந்த வகையில்தான் ஒவ்வொருவருக்கும் இந்த தேர்தல் முடிவு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கிறது. யாரும் ஆட்சி அமைக்க முடியாது என்கிற அளவுக்கு அறுதி பெரும்பான்மை என்று ஒருவருக்கும் அளிக்கவில்லை. ஆனால் தமிழக வெற்றிக் கழகம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று தனிப்பெரும் கட்சி என்கிற இடத்தை பிடித்தது. ஆட்சி அமைப்பதற்கு கூடுதலாக 11 இடங்கள் அல்லது 12 இடங்கள் தேவைப்பட்டன. இந்த நிலையில் குடியரசுத் தலைவர் ஆட்சியை இங்கே திணித்துவிடக்கூடாது, மறு தேர்தல் உடனடியாக வந்துவிடக்கூடாது. ஆகவே தமிழக வெற்றிக் கழகத்தின் ஆட்சி அமைவதற்கு ஆதரவளிப்பது அவசியமானது என்பதை உணர்ந்து காங்கிரஸ், இடதுசாரி கட்சிகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆகிய நாம் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்றிருந்த கட்சிகளாகிய நாம் அரசியல் நெருக்கடியை உணர்ந்த நிலையில் இந்த ஆதரவை நல்கியிருக்கிறோம். இது தொடர்பாக பலரும் விமர்சனங்களை செய்து வருகிறார்கள். இது தவிர்க்க முடியாததுதான். இந்த விமர்சனங்களை நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும். இதில் வருத்தப்படுவதற்கோ ஆத்திரப்படுவதற்கோ எதுவும் இல்லை. 10 ஆண்டுகளுக்கு மேலாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் நாம் இடம்பெற்றிருந்தோம்.
இந்த சட்டப்பேரவை பொதுத் தேர்தலில் அதிமுக பாஜக இடம்பெற்றுள்ள அந்த கூட்டணி வெற்றி பெற்றுவிடக்கூடாது, ஆட்சி அமைத்துவிடக்கூடாது என்பதை மட்டுமே நாம் ஒரு இலக்காக வைத்து தேர்தல் பரப்புரைகளை மேற்கொண்டோம். தீவிரமாக அவர்களை எதிர்த்து களமாடினோம். நாம் எதிர்பார்த்ததைப் போல அதிமுக பாஜக கூட்டணி வீழ்த்தப்பட்டு விட்டது. பாரதிய ஜனதா ஒரே ஒரு இடத்தில்தான் வெற்றி பெற்றது. அவர்கள் இங்கே பெரிய அளவில் அரசியல் செய்ய விரும்பினார்கள், காலூன்ற விரும்பினார்கள். அவர்கள் முன்வைத்த சதி முயற்சிகள் அனைத்தும் முறியடிக்கப்பட்டு விட்டன. அந்த வகையிலே நாம் மேற்கொண்ட முயற்சி வெற்றிதான். ஆனால் தவேக தனிப்பெரும் கட்சியாக வெற்றி பெற்ற நிலையில் திமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி அமைக்க முடியாமல் போய்விட்டது. தேர்தலுக்கு முன்பே இதை நாம் கணித்தோம். இஸ்லாமியர்களின் வாக்குகளையும் கிறித்தவ பெருங்குடி மக்களின் வாக்குகளையும் பெருமளவில் தவேக பிரிக்கும். அதுதான் அவர்களின் ஒரே குறியாக இருக்கிறது. ஆகவே திமுக கூட்டணிக்கு இது பாதிப்பை ஏற்படுத்தும். அதனால் திமுக ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்களை பெற வாய்ப்பில்லை. குறைந்த இடங்களில் ஆட்சியை கைப்பற்றுகிற வாய்ப்பை இழக்கும் என்ற ஒரு யூகம் நமக்கு இருந்தது. அதாவது திமுக ஆட்சி அமைப்பதற்கு போதிய இடங்கள் கிடைக்காது, ஆனால் தனிப்பெரும் கட்சியாக அது வெற்றி பெறும் என்று நான் யூகம் செய்துதான் நானும் சட்டமன்றத்திற்கு வர வேண்டும், தமிழ்நாடு அரசியலில் தீவிரமாக ஈடுபட வேண்டும் என்று எண்ணி தேர்தலில் போட்டியிடுவதாக அறிவித்தேன். தேர்தலுக்கு பின்பு தவேக பெறுகிற வாக்கு சதவீதத்தை வைத்து அரசியல் சூழல் வெகுவாக மாறும், அணி சேர்க்கைகளும் மாறும் என்று தேர்தலுக்கு முன்பே நான் கூறியதை நீங்கள் கட்டாயம் நினைவில் வைத்திருக்கக்கூடும். ஆனால் தவேக தனிப்பெரும் கட்சியாக மாறிவிட்டது. தவேகவுக்கு ஆட்சி அமைக்கிற அளவுக்கு குறைந்தபட்ச இடங்கள் இல்லாத நிலையில் தடுமாறும் நிலை ஏற்பட்டுவிட்டது. ஆட்சி அமைக்கும் அளவுக்கு இடங்களை பெற்று இன்னும் கூடுதலாக சில இடங்கள் தேவைப்படுகின்றன என்கிற நெருக்கடிக்கு அது தள்ளப்பட்டு விட்டது. ஆக இந்த நிலையில்தான் திமுக கூட்டணியில் இடம்பெற்ற கட்சிகள், குறிப்பாக காங்கிரஸ், வேக வேகமாக தவேகவுக்கு ஆதரவு என்ற முடிவை எடுத்து அவர்களோடு கைகோர்த்து விட்டது. யாரும் எதிர்பார்க்கவில்லை, இவ்வளவு வேகமாக அவர்கள் இந்த முடிவை எடுப்பார்கள் என்று எதிர்பார்க்கவில்லை. இந்த நிலையில்தான் நம்மோடு தொடர்ந்து பயணிக்கிற திமுக கூட்டணியில் இருக்கிற இடதுசாரி கட்சிகள் என்ன முடிவெடுக்கப் போகிறார்கள், அந்த முடிவை நாம் காத்திருந்து பார்க்க வேண்டும். அந்த முடிவின் அடிப்படையில் நாமும் முடிவெடுக்க வேண்டும் என்று நான் கருதி அதை வெளிப்படையாக அறிவித்தேன். இதுவும் உங்களுக்கு தெரிந்த செய்திதான். நிபந்தனையற்ற ஆதரவை அளிப்பது என்று இடதுசாரிகள் முடிவெடுத்தார்கள். அந்த முடிவை அவர்கள் 8ஆம் தேதி அறிவிக்கிறார்கள்.
அந்த முடிவை ஒட்டி நம்முடைய மாநில உயர்மட்ட குழு, உயர்நிலைக்குழு மாலை 6 மணிக்கு ஆன்லைன் கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது. 8:45 மணிக்கு தான் இரவு முடிந்தது. அன்றே ஏன் அறிவிக்கவில்லை என்று பலரும் விமர்சிக்கிறார்கள். விமர்சிக்கிறவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியும். எப்போதும் நம் மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள், நம்மை விமர்சிப்பதை மட்டுமே தொழிலாக கொண்டவர்கள், நாம் என்ன செய்தாலும் அதற்கு தவறான உள்நோக்கம் கற்பிக்கக்கூடியவர்கள். ஆகவே அதை நாம் பொருட்படுத்த தேவையில்லை. இடதுசாரி கட்சிகள் எப்படி மாநில குழுவை கூட்டி ஒரு பொது கருத்துக்கு முடிவுக்கு வந்ததோ அதை போல நாமும் நம்முடைய கட்சியின் முன்னணி தோழர்களுடன் கலந்து பேசித்தான் ஒரு முடிவுக்கு வர முடியும் என்பதை இடதுசாரி கட்சிகளுக்கு ஏற்கனவே நாம் சொல்லிவிட்டோம். எனவே 8ஆம் தேதி 4 மணிக்கு அவர்கள் அறிவித்தார்கள் என்றால் 4 மணிக்கே நாம் அறிவிக்க வேண்டும் என்று அதற்கு பொருள் இல்லை, அல்லது 5 மணிக்கே அறிவிக்க வேண்டும் என்றும் பொருள் இல்லை. அந்த முடிவை நம்முடைய உயர்நிலைக் குழுவிலே வைத்து விவாதிப்பது, அதற்கு நமக்கு கால அவகாசம் தேவை. அதை இடதுசாரி கட்சிகளின் தலைவர்களுக்கு நாம் சொல்லிவிட்டோம். அவர்களும் புரிந்து கொண்டார்கள், அதற்கு இசைவும் தந்தார்கள். நீங்கள் சுதந்திரமாக உங்கள் கட்சி உயர்நிலைக் குழு என்ன முடிவெடுக்கிறதோ அதன்படி முடிவெடுங்கள் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே 8ஆம் தேதி இரவு 8:45 மணிக்குத்தான் அந்த கூட்டம் நிறைவு பெற்றது. அப்போது அறிவிக்க இயலவில்லை. காரணம், கம்யூனிஸ்டுகளைப் போல நாம் வெளியிலிருந்து முடிவெடுக்க வேண்டிய, வெளியிலிருந்து ஆதரிக்க வேண்டிய தேவையில்லை. ஆதரவு அளிப்பது என்று முடிவெடுத்தால் நாம் அமைச்சரவையில் சேர வேண்டும் என்பதுதான் தோழர்களின் கருத்தாக இருந்தது. ஆகவே அடுத்த நாள் காலையில் நான் பொதுச் செயலாளர்களோடு மீண்டும் கலந்து பேசி அதன் பிறகு முடிவை அறிவிக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன். 11 மணிக்கு நான் செய்தியாளர்களை சந்திப்பதாக எங்கும் சொல்லவில்லை, அல்லது 4 மணிக்கு செய்தியாளர்களை சந்திக்கப் போகிறேன் என்றும் நாம் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. பொதுச் செயலாளர்கள் மற்றும் நமது சட்டமன்ற உறுப்பினர்கள் என்னை வந்து சந்திப்பதற்கே 12:45, 12:50 என்று ஆகிவிட்டது. 9ஆம் தேதி பகல். அதன் பிறகு கலந்து பேசினோம். நிறைவாக நாம் கம்யூனிஸ்டுகளைப் போலவே வெளியிலிருந்து ஆதரவு தெரிவிப்பது என்று முடிவெடுத்து தாவேகாவுடைய முன்னணி தலைவர்களுள் ஒருவராக இருக்கிற தம்பி ஆதவ் அர்ஜுன் அவர்களை வரவழைத்து அந்த ஆதரவு கடிதத்தை வழங்குவதற்கு 3:30 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. இதுதான் நடந்தது. ஆனால் இடையிலே இருந்தவர்கள் என்னவெல்லாம் பேசினார்கள், அவதூறு பரப்பினார்கள். பேரம் பேசுகிறார் திருமாவளவன், துணை முதலமைச்சராக முயற்சிக்கிறார் திருமாவளவன், முதலமைச்சராவதற்கு இன்னொரு புறம் தூது அனுப்புகிறார், காத்திருக்கிறார் என்றெல்லாம் வாய்க்கு வந்தபடி அவதூறுகளை அள்ளி இறைத்தார்கள். ஆனால் கம்யூனிஸ்டுகளைப் போலவே நிபந்தனையற்ற ஆதரவு, வெளியிலிருந்து ஆதரவு என்று நாம் அறிவித்ததும் அவர்கள் அனைவரின் முகத்திலும் கரி பூசப்பட்டது. அவர்கள் வெட்கி தலை குனிந்தார்கள். அவர்கள் சொன்னதைப் போல எந்த நிலைப்பாடும் நாம் எடுக்கவில்லை. யாரோடும் பேரம் பேசவில்லை, யாருக்காகவும் காத்திருக்கவில்லை. இடதுசாரிகள் எடுத்த முடிவே சிறுத்தைகளின் முடிவு என்பதை உறுதிப்படுத்தினோம். ஆகவே அது வெறும் அவதூறு என்பது உறுதியாகிவிட்டது. இப்படித்தான் ஆதவ் அர்ஜுன் நம் கட்சியில் இருந்தபோது அவர் திமுகவை விமர்சனம் செய்தார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று திமுக துணை பொதுச் செயலாளர், நாடாளுமன்ற உறுப்பினர் திரு ஆ. ராஜா அவர்கள் கோரிக்கை விடுத்தார். உடனே சமூக ஊடகங்களில் அரசியல் பேசும் அறிவுஜீவிகள் திருமாவளவன் ஏன் இன்னும் நடவடிக்கை எடுக்கவில்லை, திமுகவுக்கு எதிராக ஆதவ் அர்ஜுன் பேசிய பிறகும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க திருமாவளவன் ஏன் தயங்குகிறார் என்று ஒரு உள்நோக்கம் கற்பித்தார்கள். ஒரு சிலர் ஒருபடி மேலே போய் ஆதவ் அர்ஜுன் மேல் திருமாவளவனால் நடவடிக்கை எடுக்க முடியாது, ஏனென்றால் ஆதவ் அர்ஜுனிடம் பல 100 கோடிகள் பணம் வாங்கி அவருக்கு கட்டுப்பட்ட நிலையில் கிடக்கிறார், முடங்கி கிடக்கிறார் என்றெல்லாம் அவதூறுகளை அள்ளி இறைத்தார்கள். 200 கோடி என்றார்கள், 400 கோடி என்றார்கள்.
ஆதவ அர்ஜுன் அவ்வளவு பணம் கொடுத்து விட்டு கட்சியிலே சேர்ந்தாராம். அவருடைய பணத்தில் தான் நாம் கட்சியை நடத்தினோமாம். ஆதவ அர்ஜுன் வருவதற்கு முன்பு நாம் மாநாடுகளே நடத்தியது இல்லையா? பேரணிகளை நடத்தியது இல்லையா? விருதுகள் வழங்கும் விழா நடத்தியது இல்லையா? இந்த கும்பல் எப்படிப்பட்ட கும்பல், நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிற கும்பல் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆதவ அர்ஜுன் கட்சியில் சேர்ந்த பிறகு நாம் ஒரு விருதுகள் வழங்கும் விழாவை நடத்தினோம். அதில் அவருடைய குழுவை சார்ந்தவர்கள் ஒருங்கிணைப்பு பணிகளை மட்டும் மேற்கொண்டார்கள். மேடை அமைப்பது, ஒலி அமைப்பது, ஊடகங்களுக்கு இணைப்பு கொடுப்பது என்ற பணிகளை மட்டும் மேற்கொண்டார்கள். அவ்வளவுதான். செலவு என்பது நீங்கள் கொடுத்த பணம். கிட்டத்தட்ட 30-40 பேர் தலா 50,000, 1,00,000 என்று வழங்கிய பணம். இதுதான் விருதுகள் வழங்கும் விழாவுக்கு. எப்போதுமே நாம் வெளியில் யாரிடத்திலும் வசூல் செய்ததே கிடையாது, நன்கொடை திரட்டியதே கிடையாது. நீங்கள் கொடுக்கிற பணத்தை கொண்டுதான் விருதுகள் வழங்கும் விழாவை இத்தனை ஆண்டுகளாக நாம் நடத்தி வருகிறோம். யார் யார் பணம் வழங்குகிறார்கள், நன்கொடையாளர்கள் என்பதை மேடையிலேயே அறிவிப்பதுண்டு. இதையெல்லாம் தெரிந்திருந்தும் கூட அந்த விழாவையும் ஆதவ அர்ஜுன் தான் ஒட்டுமொத்தமாக செலவு செய்து நடத்தினார் என்று அவதூறு பரப்பினார்கள். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு, மகளிர் மாநாடு, ஆதவ அர்ஜுன் வருவதற்கு முன்பே நாம் முடிவு செய்த மாநாடு. அது ஆதவ அர்ஜுன் வந்த பிறகு முடிவு செய்த மாநாடு அல்ல. அவர் வராவிட்டாலும் அந்த மாநாட்டை நாம் நடத்தியிருப்போம். அவருக்கு முன்பு அதுபோல எண்ணற்ற பல மாநாடுகளை நடத்தியிருக்கிறோம். லட்சக்கணக்கான மக்களை திரட்டி நடத்தியிருக்கிறோம். அந்த மாநாட்டுக்கு நான் தமிழ்நாடு முழுவதும் மண்டல வாரியாக உங்களை சந்தித்தேன். ஆங்காங்கே நீங்கள் வழங்கிய நிதி, பல லட்சக்கணக்கில் வழங்கிய நிதி அந்த மாநாட்டுக்கு பயன்படுத்தப்பட்டது. நாம் எதுவுமே இல்லாத ஒரு கட்சி. அதனால் இவர்களுக்கு மாநாடு நடத்துவதற்கு, இவ்வளவு மக்களை திரட்டுவதற்கு எங்கிருந்து சக்தி வந்துவிடும்? ஆதவ அர்ஜுன் தான் தந்திருப்பார் என்று இந்த கும்பல் யூகம் செய்து நமக்கு எதிரான அவதூறுகளை இன்றைக்கும் பரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நமக்கு யார் யார் நமக்கு எதிரான காழ்ப்புணர்வை கொண்டிருக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கான ஒரு வாய்ப்பு மீண்டும் நமக்கு கிடைத்திருக்கிறது. ஆகவே அந்த மாநாடு, மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு, முழுக்க முழுக்க மக்கள் கொடுத்த நிதியிலிருந்து நடத்தப்பெற்ற மாநாடு. அந்த மாநாட்டில் திமுக எப்படி வரலாம், திமுக பொறுப்பாளர்கள் எப்படி வந்து அமரலாம் என்று சில அறிவுஜீவிகள் கேள்வி எழுப்புகிறார்கள். உடனே திமுக சொம்பு என்றெல்லாம் நம்மை விமர்சனம் செய்தார்கள். ஆதவ அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறார் என்கிற போதும் திமுகவுக்கு பயப்படுகிறார் என்றார்கள். மது மற்றும் போதைப்பொருள் ஒழிப்பு மாநாடு என்பது அனைவருக்கும் பொதுவானது, எல்லா கட்சிக்கும் பொதுவானது. ஆகவே செய்தியாளர்கள் சந்திப்பில் அதிமுகவும் பங்கேற்கலாம், திமுகவும் பங்கேற்கலாம் என்று நான் வெளிப்படையாக ஒரு அழைப்பு விடுத்தேன். அவரவர் கட்சி, அவரவருக்கான செயல் திட்டம் வெவ்வேறாக இருந்தாலும் கூட தேசிய அளவிலான ஒரு மது விலக்கு கொள்கை என்பது தேவைப்படுகிறது. ஒரு மாநிலத்திலே மது விலக்கு, இன்னொரு மாநிலத்தில் நடுவிலை சுற்றிலும் மது விலக்கு அமலில் இல்லை. இங்கே மட்டும் மது விலக்கு அமலில் இருந்தால் என்ன செய்ய முடியும் என்ற கேள்வியை அவர் எழுப்பியது சரிதான். பாண்டிச்சேரியிலே தாராளமாக மது புழங்குகிறது, ஆந்திராவிலே மது புழங்குகிறது, தமிழ்நாட்டிலே மது விலக்கு நடைமுறைப்படுத்தப்படுகிறது என்றால் அது வெறும் போலித்தனமான மது விலக்காகத்தான் இருக்க முடியும். எனவே மாநில அரசுக்கான அதிகாரமாக அது இருந்தாலும் கூட அதை இந்திய ஒன்றிய அரசு கையில் எடுத்து மதுவிலக்குக்கான ஒரு தேசிய கொள்கையை வரையறுக்க வேண்டும் என்று நாம் சொன்னோம். உடனே மாநில அரசின் கொள்கைகளை மத்திய அரசுக்கு எப்படி ஒப்படைக்கலாம் என்று சில அறிவுஜீவிகள் கிளம்பிவிட்டார்கள். திருமாவளவன் மாநில உரிமை பேசக்கூடியவர், மாநில சுயாட்சி பேசக்கூடியவர், மதுவிலக்கு கொள்கை மாநில அரசிடம் இருக்கிற அந்த அதிகாரத்தை இந்திய ஒன்றிய அரசிடம் ஒப்படைக்க பார்க்கிறார் என்றெல்லாம் நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பினார்கள். ஆக அதிமுக அதிலே பங்கேற்கவில்லை, திமுகவை சார்ந்தவர்கள் இன்று பங்கேற்றார்கள். இதெல்லாம் நடந்த வரலாறு. அப்போது நம்மை திமுக சொம்பு என்றார்கள். ஆதவ அர்ஜுன் மீது நடவடிக்கை எடுக்காததற்கு இதுதான் காரணம் என்றார்கள். ராஜா சொல்லியும் இவர் நடவடிக்கை எடுக்காமல் தாமதப்படுத்துகிறார். ஏன் தாமதம் படுத்துகிறார், ஏன் இன்னும் வாய் திறக்கவில்லை என்றெல்லாம் சொன்னார்கள்.
எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்க இயலாமற் போனது. பங்கேற்றால் அது ஒரு அரசியல் முடிவாக மாறும். ஒரு அணி சேர்க்கை தொடர்பான கருத்துருவாக்கத்தை ஏற்படுத்தும். திமுக கூட்டணியில் இருந்த திருமாவளவன் விஜயோடு கைகோர்த்து விட்டார், அணி மாறிவிட்டார், புதிய அணி உருவாகிவிட்டது என்றெல்லாம் பேசக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஆகவே ஒரு மேஜர் டெசிஷன், மிக முக்கியமான முடிவு, அந்த முடிவை எடுப்பதிலே ஒரு தயக்கம் இருந்த காரணத்தினால் அந்த விழாவில் நாம் பங்கேற்கவில்லை. அதுதான் காரணம். ஆனால் அதற்கும் வாய்க்கு வந்தபடி பலரும் பலவிதமான கருத்துக்களை பேசினார்கள், அவதூறுகளை பரப்பினார்கள். அந்த கூட்டத்தில் பேசிய ஆதவ் அர்ஜுன் திமுகவுக்கு எதிரான கடும் விமர்சனத்தை முன்வைத்த நிலையில் அவரை அழைத்து நான் விளக்கம் கேட்டேன். அவர் தன்னுடைய கருத்து சரியானது என்று சொன்ன நிலையில்தான் 6 மாதம் அவர் மீது நாம் நடவடிக்கை எடுத்தோம். அப்போது ஆதவ் அர்ஜுனிடத்திலே பல 100 கோடி பணம் பெற்றுக்கொண்ட காரணத்தினால்தான் திருமாவளவனால் அவர் மீது நடவடிக்கை எடுக்க முடியவில்லை என்று சொன்ன கும்பல் வாயடைத்து போனது. அவர்களின் முகத்தில் கரி பூசப்பட்டது. அது உண்மையாக இருந்தால் ஆதவ் அர்ஜுன் மீது 6 மாத ஒழுங்கு நடவடிக்கையை நாம் எடுத்திருக்க முடியுமா என்ற கேள்வி எழுகிறது. ஆகவே அவர்களுடைய அவதூறு பொய்த்து போனது. அதன் பிறகு அவர் வந்து நான் விசிகாவிலிருந்து விலகுகிறேன், தாவேகாவில் சேருகிறேன் என்று நம்மிடத்திலே நாகரிகமான முறையில் சொல்லிவிட்டுத்தான் விடைபெற்றார். நானும் வாழ்த்தி அனுப்பி வைத்தேன். அதன் பிறகு அவருக்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை. கரூரிலே 41 பேர் இறந்தபோது அந்த துயரம் எனக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் ஆதவ் அர்ஜுன் அவர்களை தொடர்பு கொண்டு என்ன நடந்தது என்று கேட்டேன். நடந்ததை சொன்னார். வருத்தப்பட வேண்டாம், மனம் தளர வேண்டாம், இது ஒரு விபத்து, அவ்வளவுதான். இதற்கு அரசியல் உள்நோக்கம் கற்பிக்க வேண்டாம், இதை கடந்து செல்லுங்கள், விஜய் அவர்களுக்கும் என்னுடைய வருத்தத்தை வெளிப்படுத்துங்கள் என்று அவரிடத்திலே சொன்னேன். அவ்வளவுதான். அதற்கு பிறகோ அதற்கு முன்போ இந்த தேர்தல் முடிவு வருகிற வரையில் அவரும் என்னை தொடர்பு கொண்டதில்லை, நானும் அவரை தொடர்பு கொண்டு பேசியதில்லை. ஊரில் பலவிதமான அவதூறுகளை பரப்புகிறார்கள் இயக்கத் தோழர்கள், நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தோழர்களே, இப்போது ராஜா நாம் எடுத்த முடிவை விமர்சனம் செய்திருந்தார். தோழர்கள் என்னிடத்தில் அதை பற்றியெல்லாம் கேட்டார்கள். நான் அதை பொருட்படுத்த வேண்டாம், கடந்து செல்லுங்கள், அதற்கு யாரும் எதிர்வினையாற்ற வேண்டாம் என்று பேசியவர்களிடத்தில், தொடர்பு கொண்ட தோழர்களிடத்தில் சுட்டிக்காட்டினேன், அறிவுறுத்தினேன். அவர் காங்கிரஸை பற்றி அப்படி விமர்சித்தாரா என்று எனக்கு தெரியவில்லை. இடதுசாரிகள் ஆதரவு நல்கியதும் ஒரு அணிமாற்றம்தான். அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெறவில்லை, ஆனால் தாவேகாவுக்கு ஆதரவு நல்கியிருக்கிறார்கள். அதே நிலைப்பாட்டைத்தான் நாமும் எடுத்தோம். ஆனால் நம்முடைய தோழர்கள் அமைச்சரவையில் இடம்பெற வேண்டும், அதுவும் நானே இடம்பெற வேண்டும் என்கிற கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தியதன் விளைவாக, தாவேகா தரப்பிலும் அழைப்பு விடுத்ததன் விளைவாக அமைச்சரவையில் நாம் இடம்பெறுவது என்ற முடிவை எடுத்தோம். திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் அண்ணன் ஸ்டாலின் அவர்களிடத்திலே இந்த ஆதரவு நல்குவது என்கிற முடிவை நேரிலே சந்தித்து, இடதுசாரிகள் எடுத்த முடிவை நாங்களும் எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டுத்தான் ஆதரவை நல்கினோம். அவர் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை. அதனால் ஒன்றுமில்லை, நீங்கள் ஆதரவு நல்கலாம் என்று இசைவு தந்தார். அமைச்சரவையில் இடம்பெறப் போவதை அவருக்கு தெரிவிக்க முடியவில்லை. ஆனால் முன்னணி அமைச்சர்கள் ஒரு சிலரை நான் தொடர்பு கொண்டு இப்படி ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கிறோம் என்று சொல்லிவிட்டு
அதன் பிறகுதான் செய்தியாளர்களை சந்தித்து விசிக அமைச்சரவையில் இடம்பெறுகிறது என்ற அறிவிப்பை செய்தேன். திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி 10 ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து பயணித்து வருகிறது. எந்த அளவுக்கு அந்த தோழமைக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம், எந்த அளவுக்கு உற்ற துணையாக இருந்திருக்கிறோம், அந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டும் என்பதில் எங்களால் ஆன பங்களிப்பை எவ்வளவு செலுத்தியிருக்கிறோம் என்பதை திமுக தலைவர் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மிக நன்கு அறிவார். அன்பு இளவல் மேனாள் துணை முதல்வர் உதயநிதி அவர்களும் நன்கு அறிவார். சுற்றி இருப்பவர்கள் ஒரு சிலர் நன்கு அறிவார்கள். ஆனால் அதையும் தாண்டி நாம் எடுத்த இந்த முடிவை திமுக தரப்பில் திரு ஆ ராஜா உட்பட பலர் விமர்சிக்கிறார்கள் என்கிற போது சற்று வலி அளிக்கிறது, வலியாகத்தான் இருக்கிறது. என்றாலும் கூட அவர்கள் ஆதங்கப்படுவதில் நாம் ஒரு நியாயம் இருக்கிறது என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதாவது திமுகவை கடுமையாக விமர்சித்துக் கொண்டிருக்கிற தாவேகாவோடு நாம் கைகோர்ப்பதை அல்லது அவர்களோடு களத்தில் நிற்பதை அல்லது அவர்களுக்கு ஆதரவு அளிப்பதை அவ்வளவு எளிதாக எப்படி திமுக தொண்டர்களால் கடந்து செல்ல முடியும்? இது மனித இயல்புதான். கடும் சொற்களால் விமர்சிக்கக்கூடாது என்று அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய தொண்டர்களுக்கு அறிவுறுத்தியிருக்கிறார். அந்த பதிவை உடனே எடுக்கும்படி ஆணையிட்டிருக்கிறார். இதுவும் நாம் அறிந்த ஒன்று. இந்த நிலையில் ஆ ராஜா அவர்களை எதிர்த்து விமர்சிப்பதோ, திமுகவுக்கு எதிராக விமர்சனங்கள் செய்வதோ அல்லது போராட்டங்களை நடத்துவதோ தேவையற்றது. இயக்கத் தோழர்கள் இதை கடந்து ஆக்கப்பூர்வமான செயல்களில் ஈடுபட வேண்டும். நமது கட்சியின் மறுகட்டமைப்பு பணிகளில் கவனம் செலுத்த வேண்டும். விருதுகள் வழங்கும் விழாவை சிறப்பாக நடத்த வேண்டும். ஜூலை 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டு பணிகளில் சுவர் விளம்பரங்கள் உள்ளிட்ட ஆயத்த பணிகளில் ஆர்வம் காட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நம்மை பிடிக்காதவர்கள் எப்போதும் விமர்சித்துக் கொண்டுதான் இருப்பார்கள். நம்முடைய வளர்ச்சியை விரும்பாத காழ்ப்புணர்ச்சி கொண்டவர்கள் எப்போதும் நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பிக் கொண்டுதான் இருப்பார்கள். நாம் எந்த முடிவு எடுத்தாலும் விமர்சிப்பார்கள். திமுக அணியிலேயே தொடர்வது என்றாலும் மீண்டும் திமுக கொத்தடிமை என்பார்கள். திமுகவிடம் ஏதோ இவர்கள் பெரிய அளவிலே கை நீட்டி வாங்கிவிட்டார்கள், அதனால்தான் வெளியே வர முடியவில்லை என்று விமர்சிப்பார்கள். இப்படி திமுக ஆதரவு நிலைப்பாட்டிலிருந்து மாறி வேறு நிலைப்பாட்டை எடுத்தாலும் அதேபோல விமர்சனங்களை அள்ளி இறைப்பார்கள். இப்போது காங்கிரஸ் செய்த துரோகத்தை விட விசிக செய்த துரோகம் பெரிது என்று கூலிக்கு மாரடிக்கும் கும்பல் நமக்கு எதிரான அவதூறுகளை அள்ளி இறைத்துக் கொண்டிருக்கிறது. தேர்தலுக்கு முன்பே ஆதவர்ஜினாவோடு திட்டமிட்டு நாம் சதி செய்தோம் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். மேனாள் முதல்வர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்களின் மனசாட்சிக்கு தெரியும், விடுதலை சிறுத்தைகளும் திருமாவளவனும் எந்த அளவுக்கு நேர்மையான உறவை கொண்டிருந்தோம், நட்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம், அந்த கூட்டணியை பாதுகாக்க வேண்டும் என்பதில், கட்டுக்கோப்பாக வைத்திருக்க வேண்டும் என்பதில், அது வெற்றி பெற வேண்டும் என்பதில் எந்த அளவுக்கு உறுதுணையாக இருந்தோம் என்பது அண்ணன் அவர்களின் மனசாட்சிக்கு தெரியும். வேறு யாருக்கும் இது தெரிய வேண்டும் என்பதில்லை. எனவே
என் உயிரின் உயிரான விடுதலை சிறுத்தைகளுக்கு நான் வேண்டுகோள் விடுக்கிறேன். இந்த பிரச்சனையை ஊதி பெருக்க வேண்டாம், விட்டுவிடுங்கள், கடந்து செல்லுங்கள். தேர்தலுக்கு பின்பு இந்த கூட்டணியை கட்டி காப்பாற்ற வேண்டும் என்கிற பொறுப்பு இந்த கூட்டணியில் உள்ள கட்சிகளை அரவணைத்து செல்ல வேண்டும் என்கிற பொறுப்பு திமுகவில் உள்ள ஒவ்வொருவருக்கும் உள்ளது. இதில் நாம் பெற்றிருக்கிற வெற்றியாக இருந்தாலும் அல்லது தோல்வியாக இருந்தாலும் அதற்கு கூட்டணியில் உள்ள ஒவ்வொருவருக்கும் பொறுப்பு உண்டு. நம்முடைய வாக்குகள் அவர்களுக்கும், அவருடைய வாக்குகள் நமக்கும் பரிமாற்றம் அடைந்ததனால்தான் இந்த வெற்றியை கூட நாம் அடைந்திருக்கிறோம். இஸ்லாமியர்களின் வாக்குகளும் கிறிஸ்தவர்களின் வாக்குகளும் 100% நமக்கு கடந்த தேர்தலில் கிடைத்ததை போல் இந்த தேர்தலில் கிடைக்கவில்லை என்பதுதான் உண்மை. எல்லா தரப்பு மக்களின் வாக்குகளும் அப்படி சிதறிவிட்டன என்பதுதான் உண்மை. ஏதோ விடுதலை சிறுத்தைகளுக்கான தலித் வாக்குகள் மட்டும்தான் சிதறி போய்விட்டது, அதனால்தான் இந்த தோல்வி என்று இப்போதும் நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்புகிறார்கள். நான் ஏற்கனவே சொன்னதைப் போல பாரதிய ஜனதா கட்சி 11.5%இருந்து 2.5%க்கு குறைந்திருக்கிறது. ஏறத்தாழ 9% வாக்குகளை அது பறிகொடுத்திருக்கிறது. அந்த 9% வாக்குகளும் பாஜகவுக்கு ஏற்பட்டிருக்கிற இழப்பும் தலித்துகளின் வாக்குகளா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நாம் தமிழர் கட்சி கடந்த முறை 8% வாக்குகளை பெற்ற கட்சி இப்போது 4% குறைந்திருக்கிறது. அதற்கு 4% வாக்குகள் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. இந்த 4% வாக்குகளும் தலித் வாக்குகளா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அவர்களுடைய கோர் ஓட் பேங்க், ஸ்டாண்டர்ட் ஓட் பேங்க், அவர்களுக்கு வழக்கமாக வரக்கூடிய வாக்கு வங்கி சரிந்திருக்கிறது. அவ்வளவு வாக்குகளும் தலித் வாக்குகளா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். ஆகவே எல்லா கட்சிகளுக்கும் அவர்களின் நிலையான வாக்கு வங்கியில் பாதிப்பு உருவாகி இருக்கிறது. குறிப்பாக சிறுபான்மை சமூகத்தினரின் வாக்குகள் தாவேகா பக்கம் போயிருக்கிறது. முதல் தலைமுறையினரின் வாக்குகள் பெருமளவில் அவர்கள் தாவேகாவுக்கு அளித்திருக்கிறார்கள். இதுதான் உண்மை. ஆனால் சமூக ஊடகங்களில் விவாதிக்கக்கூடிய அரசியல் ஜாம்பவான்கள் ஏதோ விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்குத்தான் மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டுவிட்டது, தலித்துகள் தான் எல்லோரும் அந்த பக்கம் திரும்பிவிட்டார்கள், தலித் வாக்கு வங்கியே சரிந்து விட்டது என்றெல்லாம் பரப்புகிறார்கள். ஆக காங்கிரசுக்கு எதிராக அவர்களுக்கு ஆத்திரம் வரவில்லை, அல்லது கம்யூனிஸ்டுகளை விமர்சிக்கிற துணிச்சல் இல்லை, IUML இந்திய யூனியன் முஸ்லீம் லீக்கை விமர்சிக்கிற துணிச்சல் இல்லை. திருமாவளவனை எப்படியும் விமர்சிக்கலாம், எப்போதும் விமர்சிக்கலாம், திருமாவளவனுக்கு எதிரான அவதூறுகளை பரப்பலாம் என்று திட்டமிட்டு சமூக ஊடகங்களிலும் இதர ஊடகங்களிலும் நமக்கு எதிரான ஒரு கருத்துருவாக்கத்தை கட்டமைக்கிறார்கள். இதற்கு நாம் இடம் கொடுத்து விடக்கூடாது. இது உண்மை இல்லை. நம்முடைய வாக்குகள் நம்மோடு இருக்கின்றன. நம்முடைய வாக்குகள் சரியாக நம்முடைய கூட்டணி கட்சிகளுக்கு பரிமாற்றம் அடைந்திருக்கிறது. இதுதான் உண்மை. மற்றவர்கள் பரப்புவதை நாம் நம்ப தேவையில்லை. அவர்கள் அவதூறுகளை திட்டமிட்டு பரப்புகிறார்கள். இதை ஏற்க வேண்டாம் என்று உங்களை நான் கேட்டுக்கொள்கிறேன். நம் கவனத்தை திசை திருப்புவதற்கு முயற்சிக்கிறார்கள். நாம் எடுத்த முடிவு சரியோ தவறோ, ஆனால் இன்றைக்கு அமைச்சரவையில் அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ளும் அளவிற்கான ஒரு இடத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சி எட்டியிருக்கிறது. வாக்கு வங்கியை இதுவரையில் நாம் நிரூபிக்கவில்லை. நமக்கு எத்தனை சதவீதம் வாக்குகள் தமிழ்நாட்டில் இருக்கின்றன என்பதை உறுதிப்படுத்தாத நிலையிலும் கூட ஒரு கட்சி மாநில கட்சியாக அங்கீகாரம் பெற்றிருக்கிறது. வாக்கு வங்கியை நிரூபிக்காத ஒரு கட்சி அமைச்சரவையில் இன்றைக்கு இடம்பெற்றிருக்கிறது. இந்த அளவில் மட்டும்தான் இதை நீங்கள் பார்க்க வேண்டும்.
இவர்களெல்லாம் அங்கீகாரம் பெற்று விட்டார்களே, அமைச்சரவையில் இடம்பெற்று விட்டார்களே, ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த வன்னி அரசு இன்றைக்கு ஒரு மாண்புமிகு அமைச்சர் என்கிற இடத்தை எட்டி பிடித்திருக்கிறாரே என்று பொறுத்துக் கொள்ள முடியாத, சகித்துக் கொள்ள முடியாத கும்பல் தொடர்ந்து நமக்கு எதிரான அவதூறுகளை பரப்பிக் கொண்டுத்தான் இருப்பார்கள். திருமாவளவன் அதிகாரத்துக்காக அலைகிறார், பதவி பித்து பிடித்து அலைகிறார், பதவி வெறி பிடித்து அலைகிறார் என்றெல்லாம் சொன்னார்கள். ஏதோ நான் துணை முதலமைச்சராவதற்காக பேரம் பேசிக் கொண்டிருக்கிறேன் என்பதைப் போல, நானே அமைச்சராவதற்கு ஆசைப்படுகிறேன் என்பதைப் போல, வன்னியரசுதான் அமைச்சர் என்று அறிவித்த பிறகு அவர்கள் அத்தனை பேரின் முகத்திலும் கரி பூசி இருக்கிறோம். அவர்கள் நினைத்தது பொய் ஆகிவிட்டது, பொய்த்து போய்விட்டது. எத்தனையோ முறை பாரதிய ஜனதா அமைச்சரவையிலேயே இடம்பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று பல பேர் வந்து என்னிடத்திலே ஆசை காட்டிய வரலாறு உண்டு. அப்போதெல்லாம் மயங்காதவன் இப்போது இந்த அமைச்சரவையிலே இடம்பெறப் போகிறோம் என்ற கதையை கட்டினார்கள், பரப்பினார்கள். அது உண்மையில்லை என்பதை நாம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறோம். ஒரு எம்பி கிடைத்தாலும் அது நமக்குத்தான் என்று ஆசைப்படுகிற பல பேர் இருக்கிற இந்த அரசியல் களத்தில், ஒரு அமைச்சர் கிடைத்தாலும் அது நமக்கே, நம்முடைய குடும்பத்திற்கே என்று ஆசைப்படுகிறவர்கள் இருக்கிற அரசியல் களத்தில் அப்படி இல்லை. அதுபோன்ற முடிவை இந்த இயக்கம் எடுக்காது என்பதை நாம் இன்றைக்கு உறுதிப்படுத்தி காட்டியிருக்கிறோம். கூட்டணி ஆட்சி முறையை அங்கீகரித்திருக்கிறோம். தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி முறை வர வேண்டும் என்று முதலில் முன்மொழிந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. அப்படி ஒரு சூழல் காலத்தின் கட்டாயத்தால் உருவாகி இருக்கிறது. அமைச்சரவையிலே இடம்பெறுகிற ஒரு வாய்ப்பு கனிந்திருக்கிறது. ஆகவே நாம் எடுத்திருக்கிற முடிவு சரியோ தவறோ, அதிகாரத்தை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்ற வேட்கை தணிந்திருக்கிறது. அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தியிருக்கிறோம். அந்த புரிதலோடு தோழர்கள் களமாட வேண்டும். யார் நம்மை எவ்வளவு மோசமாக விமர்சனம் செய்தாலும் அதற்கு நீங்கள் செவி சாய்க்க வேண்டாம். போராட்டம் என்கிற பெயரில் கவனம் சிதற வேண்டாம். நம்முடைய அவர் மட்டுமல்ல, இதுபோல் எண்ணற்ற பலர் சமூக ஊடகங்களில் வாய்க்கு வந்தபடி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கெல்லாம் காலம் பதில் சொல்லும், நம்முடைய களம் பதில் சொல்லும். ஆகவே நாம் எடுத்த நிலைப்பாட்டில் தெளிவாக இருப்போம், உறுதியாக இருப்போம், துணிவாக களமாடுவோம். ஜூலை 23 தமிழ் தேசிய எழுச்சி மாநாட்டில் நாடே வியக்கும் அளவுக்கு லட்சக்கணக்கான சிறுத்தைகளை அணிதிரட்டுவோம். அதற்கான ஏற்பாட்டில் தீவிரம் காட்டுவோம். சுவர் விளம்பரங்களை தொடங்குங்கள், துண்டறிக்கை விளம்பரங்களை மேற்கொள்ளுங்கள். கிராமம் கிராமமாக சென்று பெண்கள், குழந்தைகள், இளைஞர்கள் உட்பட அனைவரையும் திரட்டுவதற்குரிய கவனத்தை செலுத்துங்கள். நாம் அவதூறுகளுக்கு முகம் கொடுக்க வேண்டாம். அது நமக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அவதூறு பேசுகிறவர்கள் பேசிக்கொண்டே இருக்கட்டும். நம்முடைய இலக்கில் கவனம் செலுத்துவோம் என்பதை சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.